ஏதா ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. ஒரு தம்பி போட்டிருக்கான்ல, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா, நாங்க சரியாத்தான் பேசுறோம். கொடுவராஸ். அதாவது பைத்தியக்காரன் எல்லாருமே பைத்தியம் இல்லாதவனை பார்க்கும்போது அவனும் பைத்தியம் தான் நினச்சிக்கிறான். அது மாதிரி இந்த பைத்தியக்காரங்க நம்ம எல்லாருமே பைத்தியக்காரன் நினச்சிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஒரு திட்டத்திலேயாவது ஒரு தொலைநோக்கு இருக்கு, ஒரு ஆழ்ந்த தெளிந்த சிந்தனை பார்வை மக்கள் நலன் அதில் இருக்கு. ஏதாவது சொல்லுங்க. அன்புல கூட மனித வாழ்க்கைக்கு பயன்படும், மதமும் சாதி ஒரு மயிரும் பயன்படாது. அதை புரிஞ்சுக்கணும். தேர்தலுக்கு எல்லாரும் பரப்புரைக்கு போயிட்டாங்கன்னு அது ஓட்டுக்கு, இது நாட்டுக்கு. அது எப்ப வேணாலும் செய்யலாம். இதுதான் மிக முக்கியமானது. இது தரம் இல்லையா, எங்கோ ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்காரன் தயாரித்தர ஊசி தரமானதா. அது என்ன சொல்றான், அது இனி காலமாடே போடாது, ஆண்கண்ணுக்குட்டியே வேணாம், அப்படி ஒரு ஊசி வச்சிருக்கோம், வெறும் கிடையாது பசுமாடா தான் போடும், அது உங்களுக்கு நல்லா பால் தரும், நிறைய பால் தரும். இவங்களே எத்தனாயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேது. ஆனா பச்சை மட்டை அடி உறுதி, அது உறுதி. அது தட் இஸ் கன்ஃபார்ம். அது எப்படி இருக்கு பாரு. இன்னும் கொஞ்ச நாள் போனா எதுக்கு கல்யாணம் பண்றீங்க, அதை நேரடியா செயற்கை கருத்தரிப்பு இருக்குது, அங்க வந்து ஒரு ஊசியை போட்டுக்கிட்டு பிள்ளை பெற்று போங்க கட்டாயம் சொல்லுவாங்க. பாருங்க, அப்ப இந்த தற்சார்பு வாழ்க்கை முறையை அடிக்கிறான். நமக்குள்ள ஒரு நிறக்கவர்ச்சி இருக்கிறதுல நம்மளை வீழ்த்தினான். நம்ம கருப்பா இருந்தோம், கூழ் குடித்தோம். கூழ் வந்து என் நிலத்தில் விளையும், நல்லா விளையும். கம்பு என் நிலத்தில் விளையும், வரகு என் நிலத்தில் விளையும். அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம், நல்லா உரமாக இருந்தோம். குதிராவளியெல்லாம் வயல் ஓரத்தில் 4 ஓரத்துலையும் சோளம் குதிராவளி தான் போடுவோம். மிளகா செடின்னா 4 வரப்புலையும் ஆமணக்கு கொட்டமுத்து போட்டுருவோம். ஏன் கொட்டமுத்த போட்டான், பைத்தியக்கார ஒன்றும் இல்லை. இந்த மிளகா செடி கத்தரி செடியை தாக்க வருகிற பூச்சிகள் புழுக்கள் இது தடுப்பு அரணாக நின்று என்னுடைய கொட்டமுத்து ஆமணக்கு செடி நின்றுது. இந்த கொட்டமுத்து இலை இந்த புழுகளுக்கு ரொம்ப சுவையான உணவு, அங்கேயே நின்றுவார், கீழே இறங்க மாட்டார். போட்டிருக்கான் பாரு, வேலி கட்டியிருக்கான், அப்பவே கம்பி வேலி போட்ட மாதிரி போட்டிருக்கான் ஆமணக்கு செடியை வச்சு. தமிழன் அறிவாளி, அவன் மாதிரி ஒரு அறிஞன் கிடையாது. அதே என் தம்பி திருவனூட பேசுன வெள்ளக்காரனை அனுப்புனாங்க, அவன்கிட்ட இருந்தாலும் நாம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்ட்டான். அப்ப இது விவசாயி எதுக்குன்னா, இப்ப சந்தைப்படுத்துதல் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கத்தரி மிளகாய் இதெல்லாம் போடுவோம்ல, அதிகாலையில் பனி கொட்டும், 5 மணிக்கு பொழுது விடிகிறதுக்கு முன்னாடி போயிடுவோம். நாங்கள் போய் குடும்பமாக தம்பி தங்கச்சி அம்மா அப்பா எல்லாரும் கத்திரிக்காயை பறித்து பொட்டியாக கொண்டு வந்து கீழே நிறைய சாக்கை போட்டு அது மேலே கொட்டி வச்சுருவோம். கொண்டு பிறக்குவோம். என்ன பிறக்குவோம், பூச்சி கத்திரிக்காயை பிறக்குவோம். பூச்சி கத்திரிக்காயை பிறக்கி ஒரு பொட்டியில் எடுத்துக்கிடுவோம். இந்த நல்ல கத்திரிக்காயை பூரா மூட்டையாக கட்டி சந்தை கொண்டு போயிடுவோம். பார்த்துக்கிறங்க நிலைமை, விவசாய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறங்க. தரமான பொருளை விற்பனைக்கு தள்ளிடுது. இந்த பூச்சி கத்திரிக்காயை எடுத்துகிட்டு போயிட்டு பூச்சி இருக்கிற பகுதியை அறுத்து மாட்டுக்கும் ஆட்டுக்கும் கொடுத்துட்டு பூச்சி இல்லாத கொஞ்சம் பகுதி இருக்குல்ல அதை தான் சமைச்சு சாப்பிடுவோம். இதுதான் விவசாயியின் நிலைமை. மிளகாயை காய வச்சுட்டு அப்படியே குறுக்க அப்படி காலில் நடந்து போய் சொத்த மிளகாயை புறம் பிறக்குவோம். புறக்கி ஒரு கூடையில் போடுவோம். எனக்கு தெரியாது அப்போலாம் அந்த சொத்த மிளகாயை குட்டிச்சாக்கில் கட்டி வச்சிருது. இதைத்தான் காலங்காலமாக அரைச்சி நமக்கு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. இந்த நல்ல மிளகாயை கொண்டு சந்தைப்படுத்திடுவாங்க. இதுதான் சம்சாரி விவசாயியின் நிலைமை. இந்த நிலைமையும் இந்த சொத்த மிளகாய் பூச்சி கத்திரிக்காயும் உனக்கு கிடைக்காது இந்த சட்டத்தில். இதுதான் இங்க இருக்கிற நிலைமை. அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் வந்து வேலை வெட்டி விட்டு போராடுறதுக்கு வந்து பைத்தியக்கார பயில் கிடையாது. பல பேருக்கு வைத்தியம் பார்க்க வந்த பயிலுக்கு நாங்கள் என்ன 21 நம்ம வென்றுட்டோம்னா எந்த சட்டம் போட்டாலும் ஒரே டிக்ளரேஷன், ஒரே பேரறிவிப்பு. என்னது
என்னது சிஐ. அப்புறம் வேளாண்மை. எங்க இந்தியாவில் ஏம்டா அது நமக்கு இல்லை. என் பங்காளி வடிவேல் இப்படி கையை விட்டு அப்படி காட்டுவாங்களா, அப்படி காட்டு. இதற்குத்தான் சொன்னோம், இவர் ஒரு தீவிரவாதி, இவர் தேச துரோகி, இவர் பிரிவினைவாதி, இவரை நீங்கள் வெல்ல வைக்காதீர்கள் என்று நாங்கள் சொன்னோம். அது பண்ணோம், இது பண்ணோம். இந்த நாடு இந்தியாவுக்குள் தான் இருக்கிறதா, எதையும் மதிப்பதில்லை. ஒரே பிரஸ் மீட். இந்த நாடு இவ்வளவு நாள் இந்தியாவுக்குள் தான் இருந்துச்சா? இந்த நாக்கு, இந்த காவிரி நதி நீரில் நாங்கள் உரிமை கேட்டு போராடும் போது எங்கடா இருந்துச்சு? எங்கடா டேய் உப்புத்தாள் கொண்டாடா, உப்புத்தாள் கொண்டா வாட்சி இழுத்து தேய்ச்சி விட்டுக்குருவேன். சும்மா சேட்டை போயிட்டு இருக்கக்கூடாது. நீட்டு வேற எங்கேயாவது நீட்டு போ, அங்கிட்டு போப்பா. இந்திய மெடிக்கல் கவுன்சில் என்னை அங்கீகரிக்க வேண்டாம். சட்டம் நான் சட்டம் போட்டு அனுப்புவேன். அவர் அதெல்லாம் மாநில அரசின் சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை. என் சட்டத்தை நீ மதிக்காத போது உன் சட்டத்தை மதித்துக்கடா மதிக்கிறேன். இவங்க இன்னும் மயிருங்கிறது கெட்ட வார்த்தை வச்சுக்கான் பலவே. தலையில் இழிந்த மயிரனைய மாந்தர் உயிர்னு என்னுடைய வேதமே சொல்லுது. 2 இடத்துல திருக்குறள்ல மயிர் வருது. அவ்வளவு கெட்ட வார்த்தைனா பூரா மொட்டையடிச்சுட்டுறா. எல்லாம் திரி. அதை என்னைய பேப்பான், சாம்பு போடுவான், அப்படி சிவுவான், ஒரு சிப்பு வச்சுக்கிடுவான், அப்படி எழுதி பண்ணிக்கிறான், அப்படி பண்ணிக்கிறான். தெரியுதில்ல மயிர் கெட்டது இல்லைன்னு. அதனால என்ன இப்படிலாம் மயிரெல்லாம் பேசுறாருமா, அதுக்கு தான் இதையும் பேசி வச்சிருக்கோம். ஐயோ கொடுமை. நம் தலைவர் கூட்டுப்பண்ணை வேளாண் முறையை உருவாக்கினார். அதை நாமும் செய்யிருக்கோம். இந்த சட்டங்கள் நம்மளை ஒன்றும் செய்யாது. தைரியமாக இருங்க. நாம் இன்றை போராடுகிற நம் சீக்கிய உறவுகளுக்கும் ஹரியானா உறவுகளுக்கும் நாம் தோல் கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நாம் தேசிய இனங்களின் உரிமைக்கு நிற்கிற பிள்ளைகள். அதனால் அந்தந்த தேசிய இனங்களின் உறவை நாம் பெருசாக நேசிக்கிறோம். அவர்களோடு நிற்க வேண்டியது நம் கடமை. அதனால நிற்கிறோம். ஆனால் அதிகாரத்தை கைப்பற்றும் வரை கவனமாக இருக்கணும். கைப்பற்றிட்டோம்னா இந்த சட்டம்லாம் நம்மளை நெருங்காது. ஏன்னா இந்த கார்பரேட் உள்ள வர மாட்டான், கவர்மெண்ட் வேலை செஞ்சிடும். நான் வேளாண்மை பண்ணிடுவேன். நான் போடுவேன். என் மக்கள்கிட்ட என்ன கேட்பேன்? 25 ஆண்டுகளுக்கு ஒத்திக்கு நிலம் கேட்பேன். ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போறேன்னு சட்டசபையில் பேசின பேச்சு இருக்கு. அப்போ 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க தமிழக நிலத்தில் இடம் இருக்கு. அதை உருவாக்குறோம். எவ்வளவு வேணாம், நமக்கு 15 லட்சம் ஏக்கர் இருந்தால் போதும். அங்கங்கே 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளம், 200 ஏக்கருக்கு 50 ஏக்கர்ல குளம், 1000 ஏக்கருக்கு 250 ஏக்கர்ல குளம். சின்ன கடல் போல அங்கங்கே திட்டு தீவுகள் போல நீரை தேக்குறோம். வேளாண்மை செய்கிறோம். கூட்டு பண்ணைகளை உருவாக்குறோம். ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை. ஒரு பண்ணைனா எல்லாருக்கும் வாத்து இருக்கும், தேனீக்கள் இருக்கும், பட்டுப்பூச்சி இருக்கும், கோழி இருக்கும், நாட்டுக்கோழி இருக்கும், பன்னி மேயும், மாடு மேயும், ஆடு மேயும். அந்த குளத்தில் மீனை வளர்ப்பேன். எல்லாருக்கும் தக்காளி விலையும், சுரக்காய் விலையும், கீரை விலையும், புடலங்காய் விலையும், முருங்காய் விலையும் எல்லாம் வச்சிருப்பேன். அதான் ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை. எல்லாம் கிடைக்கும். சில இடங்களில் வரலையா என்ன, இங்கே என்னதுக்கு தென்னை மரத்தில் என்ன அங்கே போடுற இண்டஸ்ட்ரி. பனைமரம் நிறையா இருக்கா, அங்கே போடுற இண்டஸ்ட்ரி. பனைமரத்துலேருந்து ஓலை தட்டி பின்னுதல், கொட்டான் பின்னுதல், நார் கொட்டான் பின்னுதல், அப்புறம் இந்த பாய் பின்னுதல். இவனுக்கு சீனா பாயில் படுத்தா தூக்கம் வரும், நம்ம பாயில் படுத்தா வராதா? வரும், நல்லா கனவு வரும். நீ படுத்து பாரு ஒரு தடவை, நல்லா கனவு வரும், நல்லா இருக்கும். அப்புறம் அந்த நார் பின்னுதல். பனைமரம் போல இந்த மானுட சமூகத்திற்கு உடல் முழுக்க பயன்படுகிற ஒரு உயிரின்னு இல்லை. தென்னை கூட பராமரிக்கணும், பனைக்கு அது இல்லை. பனம்பழத்திலிருந்து எங்கள் அண்ணன் மிட்டாய் செஞ்சார், இனிப்பு மிட்டாய். பனங்கிழங்க காய வச்சு அப்படி அரைச்சி இந்த மைதாவுக்கு பதிலாக அதை பயன்படுத்தினார். நானும் இந்த என் மகன் மாவீரனும் பனங்கிழங்கு சப்பாத்தியும் சாப்பிட்றோம், பனங்கிழங்கு களி சாப்பிட்றோம். என் தம்பி கிருவா அங்கேருந்து ஒரு 300 பனங்கிழங்கு கொண்டாடுவோம். அவிச்சு காய வச்சு நல்லா சின்னதாக வெட்டி அரைவில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து மாவை தடிச்சிக்கிட்டு நாங்கள் அதை தான் சாப்பிட்றோம். இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கு பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் சாராயம் வித்து நம்மளை சாடிச்சு கிடக்கு. உனக்கு புரிய மாட்டேங்குது. 100 விழுக்காடு சோறு திங்கிறான்டா, அதில் 90 விழுக்காடு கறி திங்கிறான், முட்டை திங்கிறான், பால் குடிக்கிறான்.
காய்கறி கீரையில எங்க இருந்து வருது? என் நிலத்தில் இருந்து, இந்த உழவர் குடியில் இருந்தாண்டா வருது உனக்கு எல்லாம். எவ்வளவு பெரிய பொருளாதாரம் அங்க போடுறா. பனைமரத்துக்கு இண்டஸ்ட்ரியை போடுறா. இண்டஸ்ட்ரியில் நான் பெரிய கட்டணம் கட்டிட்டு இருக்கேன், சும்மா சீட்டை போட்டு விட்டுருவேன். 17 இறை கொடு, அது என்ன கருப்பட்டி காய்ச்சி, அப்புறம் கல் இறக்கு, அதுலேருந்து கருப்பட்டி காய்ச்சி. நான் அந்த பனம்பால் தென்னம்பால்னு சந்தைப்படுத்தி விட்டு போயிடுவேனே. கல் உண்ணாமைன்னு உன் வேதம் சொல்லுத, எங்கள் பாட்டன் சொல்லிட்டான்ப்பா, அந்த அதிகாரத்தை நீக்கிருப்பா, விடுப்பாங்க வாப்பா. பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாருன்னு போடுப்பா. ஏய் இங்கே பாரு, இவ்வளோண்டு அருகம்புல்லு, அது சாரை குடிச்சா நல்லதுன்றான். எவ்வளோ பெரிய புல்றா பனைமரம். அப்போ அது சாரை குடிச்சு நல்லா இரு, மகிழ்ச்சியாயிரு, மகிழ்ச்சியாயிரு. குடி பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு குடிச்சிட்டு போ. இந்த டாஸ்மார்க்கு மூடு மூடு. எனக்கு என்ன, எனக்கிட்ட சாராய ஃபேக்ட்ரியும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அது வச்சிருக்கதான் கவலைப்பட வேணும். போப்பா போப்பா அங்கிட்டு போப்பா. அடிச்சு நம்மளே விவசாயம் பண்ணிடுவோம். கரும்பு போடுவோம், 2000 ஏக்கரில் கரும்பு போடுவோம், அங்கேயே தொழிற்சாலையை போடுவோம். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலையை கொடுத்துருவோம். கரும்புல வெள்ளம் காய்ச்சறதுக்கு கல்வியாளன் தேவையில்லை, அதை சந்தைப்படுத்துறதுக்கு தான் கல்வியாளன் தேவைப்படுறான். அவ்வளோதானே. படித்தவனுக்கு அந்த வேலை, படிக்காதவனுக்கு இந்த வேலை. கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு, பாக்கு மட்டையில் தயாரிக்கிற மாதிரி சாப்பிட்ற தட்டு தயாரிப்போம். கரும்புலேருந்து பிரேசில் வந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது, அந்த நுட்பத்தை கொண்டு வந்து பெட்ரோல் தயாரிக்க போகிறோம். அவ்வளோதானே. கரும்பு தோகை வெட்டுறா, அம்பட்டி தூக்கி கொண்டு இயற்கை உரக்கடங்களை போடுறா. அங்கே மாட்டு பண்ணை வச்சுருப்பேன், பண்ணையிலேருந்து பால் எடுப்பேன். பால் கோவாக்கு இண்டஸ்ட்ரிக்கு போகுது, தயிரிச்சு போகுது, வெண்ணெய்க்கு போகுது, நெய்க்கு போகுது, எல்லாம் அங்கங்கே தொழிற்சாலை. மக்கள் வாழ்விடத்தில் அரசு வேலை எல்லாம் இருக்குது. மாட்டு சாணி எடுறா, ஆட்டு புழுகை அல்றா, கொண்டு போய் இயற்கை உரப்பண்ணையில் கொட்டுறா. அப்படியே பெரிய வேலியை போட்டு வச்சிருப்பேன். என் பிள்ளை என்ன அப்படியே இப்படி பிடிச்சிட்டு போறான்னா, பூட்ஸ் போட்டிருப்பான், க்ளவுஸ் போட்டிருப்பான், இது போட்டிருப்பான், கையில் க்ளவுஸ் போட்டிருப்பான், நல்ல சுகாதாரமாக கௌபாய் மாதிரி மாடு மேய்ச்சிட்டு இருப்பான். அது பாட்டுக்கு மேயும். ஹெலிகாப்டர்ல ஆஸ்திரேலியாவில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், பிரேசிலில் குதிரையில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். 40 குதிரையை வாங்கி விடுறேன், 2 ஜீப் வாங்கிவிட்டு அப்படியே போடா. அது பாட்டுக்கு தண்ணியை குடிச்சிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், அதுவே படுத்துக்கிறோம். சாணியை கொண்டு கொட்டுவேன். இவனை மாதிரியா என் தாயின் ஈரக்கொலையை அறுப்பேன், பூமி தாயின் ஈரக்கொலையை மீத்தேனேன்னு வந்தவன பெரிய கேட்டா போட்டு மூடி, தனியாக போலீஸை போட்டு மூடிடுவேன், எவன் வந்தாலும் ஆடலான்ட்டு. அங்கே என்ன, இந்த இயற்கை உரக்கிடங்களில் இருந்து மீத்தேன், ஈத்தேன், பயோகாஸ் தயாரிப்பேன். நாடெங்கிலும் எத்தனை ஆயிரக்கணக்கான இயற்கை உரப்பண்ணைகளை உருவாக்கி அதிலிருந்து தயாரிப்பேன். இந்த தஞ்சாவூரில் என் தம்பி காசிராம வந்திருக்கானு தெரியல, என் தம்பி ஒருத்தன், அவனே மாட்டுக்கழிவு மனித கழிவுலேருந்து தயாரித்து மோட்டர் போய் கொட்டிட்டு போகிறான். வீட்டில் அம்மாவுக்கு சமைக்க காசு கொடுக்குறான், வீட்டில் செய்கிறான். நாளைக்கு அவன் அண்ணன் வந்து நாட்டில் செய்ய போகிறேன். தட்ஸ் ஆல். நான் ஆடு மாடு மேய்க்கப்பட்ட கவர்மெண்ட் இலவசமாக ஆடு கோழி கொடுத்துச்சா இல்லையா? எது கொடுத்துச்சு? வளர்க்கவா அறுத்திங்கவா? அதுதானே. அது கொடுத்துச்சு, நான் மொத்தமாக ஒரு இடத்த வச்சு வளர்த்துறேன்ட்டு. ஆந்திராவிலேருந்து எனக்கு கறி வருது, பால் வருது, ஸ்டாப், நானே மாடு மேய்க்கிறேன். நீ ஏன் வர்ற? நான் மேய்ச்சிக்கிறேன். துண்டா வாடா, அமைச்சர்லாம் வாங்கடா, கட்டில் போடுங்களேன், இங்கே உட்காந்து பேசுவோம்டா. என்ன பேசுவோம், இங்கே உட்காந்து பேசுவோம். என்னப்பா முக்கியமான பிரச்சனை என்னப்பா? சரி பண்ணிக்கணும். சரி பண்ணு போ. வருவான். என் பிள்ளைகளை சுற்றுலா விடுவேன். அப்படியே ஒரு மீன், இந்த மீன் பிடிச்சி கொடுறா மீன். அப்படி தக்காளி, அங்கே என்ன கேட்குற, அங்கேயே பறிச்சுக்கிட்டு வருவான். தோட்டத்தில் அங்கேயே உணவை வச்சுருப்பேன். ஒன்றும் தெரியாமல், ஒரு சிந்திக்கிற திறன் இல்லாமல் மூளை மழுங்கி போய் அம்பிட்டு பைத்தியக்கார பயிலுங்க. ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு ஒரு வந்திருக்கான். அவன் பைத்தியம் இல்லை, டே நான் பைத்தியம் இல்லடான்னு இருக்கான். அவன் சொல்லியிருக்கான், நானும் வரும்போது இப்படி தான் கத்திட்டு வந்தேன். அந்த கதை. பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு பைத்தியக்காரங்களாம் பார்க்கறதுக்கு ஹிட்லர் வந்திருக்கான். ஹிட்லர் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் போடணும். அந்த அவன் சொல்லிட்டான் பாருங்க, அந்த மருத்துவர் வரும்போது எல்லாரும் அவருக்கு எந்திரிச்சு வணக்கம் போடணும். ஒருத்தர் எந்திரிக்கவே இல்லை, உட்காந்துருந்தா. ஹிட்லர் கட்டும் கோபம் பார்த்தே இருக்கார், அவன் எந்திரிக்கவே இல்லை. அவன்கிட்ட போய் எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் செலுத்தும் போது நீ மட்டும் இதுக்கு வணக்கம் செலுத்தலைன்னு அவன் சொல்லியிருக்கான். நான் பைத்தியம் இல்லை, பைத்தியக்காரன் தான் உனக்கு வணக்கம் போடுவான், அதனால நான் பைத்தியக்காரன் தான் உனக்கு பயப்படுவான், நான் பைத்தியம் இல்லை. புரியுதா? இந்த சட்டத்தை திரும்ப பெறணும். இல்லைன்னா 21 தேர்தலில் நீங்கள் தான் நிற்க போறீங்கள, நீ கொம்பாதி கொம்பர்களோட கூட்டணி வச்சாலும் உன்னை கொல்லுவோம்.